மகிழ்வித்து மகிழ், பிறருக்கு உணவளித்து மகிழ், அடிக்கடி கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தத்துவத்தோட நம்ம நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க ஃபேண்டாஸ்டிக் கமான்ங்க. சோ நம்மளுடைய ஆஸ்தான ஃபேண்டாஸ்டிக்கான அற்புதமான டிராமாட்டிக்கான பாத்தீங்களா, சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு படிவன் பாருங்க. வணக்கம். இல்லனா நிறைய இழுத்துக்கிட்டே போவாரு. ஓகே, வணக்கம். சோ வணக்கம் சுபா அவர்களே. வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த குச்சிலாம் வச்சிருக்கீங்க, என்ன எதுக்கு இது? ஒன்னும் உதைக்கிறதுக்கு. எது உரைக்கவா? ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி இவ்வளவு விஷயம் சொல்றேன், அடிப்பீங்களா நீங்க? சின்ன பிள்ளைங்க குச்சி வச்சு விளையாடக்கூடாதான், கண்ணு குத்திக்குமா. வச்சிருவோமா? சரி, வேற என்ன பண்ண போறீங்க நீங்க? ஹோம்மேட் சிக்கன் கபாப்பும் சிக்கன் பேன் கேக்கும் நம்ம செய்ய போறோம். சிக்கன் பேன் கேக். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கபாப்க்கு நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே, என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் வேணும். மிக்ஸி ஜார். ஓகே ஓகே. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ நான் நிறைய சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம தேவையான அளவு ஒரு 100 கிராம் கொஞ்சமாக நான் செய்ய போகிறேன், ஜெய்க்கு மட்டும்தான். ஸோ 100 கிராம் எடுத்து பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்மளோட போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கிறோம். இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் நீட்டாக இருக்கு, முழு பச்சை மிளகாய். இது கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அப்புறம் மிளகாய் தூள் அதாவது காரத்துக்கு ஏற்ப போல் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். அப்புறமா கரம் மசாலா தூள். இப்போ வந்து கரம் மசாலா தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு ஜீரகத்தூள் வேணும். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு நிறைய போட்டுறாதீங்க. மொத்தம் பார்த்தோம்னா ஒரு 4 சிட்டிகை உப்பு. ஓகே. வெங்காயம் வந்து ரொம்ப நிறைய வேண்டாம், சும்மா கொஞ்சம் போல வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் கணக்கு பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் போல் எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணிடலாமா? எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு, தெரியல உங்களுக்கு? ஓகே சார். சார் மிக்ஸி போடவா சார்? ஷூர். ஓகே, வித் மை பெர்மிஷன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டு கிரைண்ட் பண்ணுங்க, உள்ள நின்றுடும். ஓகே ஓகேல. ஹே ஓகே, வெற்றிகரமா நம்ம சூப்பரா அரைச்சிட்டோம். ஃபைனா இருக்கு. ஸோ இதை வந்து அந்த கிளாஸ் பவுல் எடுங்க. இந்த பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளோட இந்த ஸ்கியூவர் சொல்லுவோம், அதாவது குச்சி. இந்த குச்சியை தான் ஃபீவரா யாருக்கு? ஸ்கியூவர்ஸ், சிக்கன் ஸ்கியூவர்ஸ்லாம் செய்யறதுக்கு இந்த குச்சி வந்து யூஸ் பண்ணுவோம். இதை 2ஆ வச்சுக்கிட்டோம்னா இந்த கபாப்க்கு மோல்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக ஒரு அச்சு கிடைக்கும் நமக்கு. இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா வேகும் உங்களுக்கு. ரொம்ப தடியாக போட்டுறாதீங்க. ஓகே. இது இப்படி ஒன்று. ஓகேவா? ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு இந்த 2 குச்சியை வச்சு நீங்க எல்லாமே இது ரோல் பண்றீங்களா? இதெல்லாம் செய்ய கொஞ்சம் பொறுமை வேணும், நிதானமா செஞ்சீங்கன்னா அழகா செய்யலாம். அது எங்க பக்கத்துல இருந்து நீங்க பேசிக்கிட்டே பொறுமையா பண்றீங்க, அதெல்லாம் பெரிய ஒரு என்ன சொல்லுங்க. இப்படி வந்துடும் உங்களுக்கு. இது வேகிறப்போ நல்லா உள்ள ரோல் அழகா தெரியும்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஓகே. நம்ம கபாப் எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஓகே. இப்போ இது கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுடுவோம். ரைட். வெந்துருச்சுங்க. ஆமாம், அந்த இது இடுக்கி கொடுத்துரு. இடுக்கி லாஸ்ட் எபிசோட் வந்து புடிச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே நம்ம வேக வைக்கணும். சூப்பர். இது வந்து மெதுவா பரட்டி விட்டுட்டே வரலாம். நீங்க என்ன பண்றீங்க? கபாப் செஞ்சுட்டே இருங்க. மைனஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். டக்குன்னு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு மைனஸ் வாங்கி வந்துடுறேன் நான். தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். நீங்க பிரேக் கன்க்ளூஷன் எல்லாம் முடிச்சு வைங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப நீ அப்படி ஓரமா போயிடுற. அப்ப நானே பாத்துக்கோ வேலை. அதுக்கு தான் காத்துட்டு இருக்கீங்களே போல. அதான் எப்படா இந்த வேலையும் சேர்த்து பாத்துக்கலாம் வா. ஓகேவா? இப்போ இது வந்து நல்லா வேகுது. இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம பேன் கேக் பாத்துருவோம். இதை கொஞ்சம் விட்டுட்டா கூட கருகி போயிடும். அப்ப நீங்க பண்ணுங்க. நான் ஆக்சுவலா இடையில பூந்து நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கலான்னு பார்த்தேன். கருகிடுச்சுன்னா அப்புறம் என்ன திட்டுவாங்க. ஹெல்ப் நீ பண்றியா? பேன் கேக் நான் ரெடி பண்ணவா? லைட்டா இப்படி திருப்பி போட்டுட்டே வரணும். லோ ஃப்ளேம்ல வச்சு குடிக்கிறீங்களா? பண்றேன். இந்த சைடு போட்டு வச்சிருவா. ஓகே. நல்லா இருக்குல்ல? அடா கபாப்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. சரி காக்கா, இந்த இது ரீசெண்டா நீங்க லாஸ்ட் வீக் ஏதோ பார்த்தேன் நான் உங்களுடைய சோஷியல் வலைதளத்துல எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் நிறைய சாப்பிட்டுருக்கீங்களே. எந்த இடம் அது? சாப்பாட்டுக்கு சிறந்த இடம். சாப்பாடுக்கு சிறந்த இடம் எங்க வீட்டுல எங்க மம்மி செஞ்சு கொடுக்குறது. சவுத் சைடு. சவுத் சைடு ரெகுலரா போகணும்னு நினைச்சா மதுரையா? எஸ். ஓ, மதுரை. மதுரை பன் பரோட்டா, அப்புறமா வந்து கறி, அது ஒரு மாதிரி விருந்தா வைப்பாங்க. மதுரை தான். எது கொடுத்தாலும் சூப்பரா இருக்கும். மதுரை போயிட்டு வந்தேன். ஸோ ஃபுட்டை ஃபுல்லா டேஸ்ட் பார்ப்பேன். அதுல எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன். ஓ, அதை வந்து வீட்டுல வந்து முயற்சி பண்ணி பார்ப்பீங்க? ஆமா, வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி செஞ்சு கொடுத்து தாக்கி. சூப்பர். இந்த பாருங்க, குச்சி யூஸ் பண்ணி தரலாம்ல. இது எப்படி சூப்பரா? செம்ம ஐடியா. இது வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது தம்பி மைனஸ் 590 அப்படியே வச்சுக்கப்பா. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிடுறேன். நல்லா இருக்கு பாக்க. இதுல வந்து சைடுல நான் சைட் டிஷ் வெங்காயம் வைக்குவாங்க. ஆமா, அந்த ரிங் கட்டிங் வெங்காயம் இருக்காது, அப்புறமா வச்சுக்கலாம், விட்டுரு. ஓகே, நான் வச்சிருக்கேன் அதை. சூப்பர். பாக்குறதுக்கு மேக்னிஃபிசென்ட்டா இருக்கு. நம்மளோட கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் பேன் கேக் எப்படி பண்றதுன்றத பாத்துடலாம். சோ எஸ், சிக்கன் பேன் கேக்கு மிக்ஸி ஜார் வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சிக்கன் பேன் இது கபாப்புக்கு அரைச்ச சிக்கனோட தான் இருக்கு. ஸோ இதுலயே வந்து நம்ம கொஞ்சம் போல சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். Kebab is actually good for every gym persons who are doing workout in their home or else any gym. காஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. உள்ளே வந்து கோர் ரொம்ப நல்லா வெந்திருக்கிறதா மேம் சொல்லுவாங்க. சொன்னாங்க, நான் அப்படி வாங்கி சொல்கிறேன். நான் இப்போ வந்து நம்ம பேன் கேக்குக்கு சிக்கனை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். என்ன இப்படி திரும்புறதுக்குள்ள அவ்வளோதான். சிக்கன் மட்டன்றதால சிக்கன் அரைச்சிருச்சு. சிக்கனை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூடவே வெங்காயம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், குட், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க, பொடியா நறுக்கின வெங்காயத்தை. ஓகே. உப்பு, உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்ம மாவு வேற சேர்க்க போறோம். எஸ். பச்சை மிளகாய், பொடியா ரிங் கட்டிங் பண்ண பச்சை மிளகாய். இதுக்குள்ளேயே பச்சை மிளகாவே சேர்த்துடலாம். அப்புறமா கொத்தமல்லி. ஓகே, கொத்தமல்லியும் சேர்த்து இதில் போட்டுடுறோம். அவள் எங்கே ஏன காணாத வாழ்க்கை. கரம் மசாலா. கரம் மசாலா டக்கு டங் டக்கு டங்க இருக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் போல் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
அப்புறம் பார்த்தோம்னா இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட போகிறோம். ஸோ இது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்து உடச்சி ஊற்றிடலாம். முட்டை எதுக்கு அப்படின்றது வந்து ஏன்னு நீங்க சொல்லுவீங்க ஒரு விஷயங்க. அது வந்து பாத்தீங்கன்னாடா அது வந்து ஒட்டாதுடா, அது வந்து கரெக்டா இருக்கும்டா அப்படின்னு. இப்போ வந்து நம்மளோட மைதா மாவையும் சேர்த்து பண்ண போறோம். இல்ல மாவு கொஞ்சம் போல ஆட் பண்ணிக்கலாம். பேன் கேக்குங்கிறதால இப்போ வந்து நம்ம பேன் கேக்குக்கு ரெடி பண்ணிட்டோம். மைதா மாவு போட்டோம், நல்லா முட்டையை வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம பேன் கேக் பண்ண போகிறோம். பேன் கேக்னா அந்த கேக் பதத்துக்கு மாவு இருக்கா, கேக் மாவு மாதிரி. மைதா மாவோடைய விஷயம் வந்து கரெக்டாக அவ்வளோதான், மிட்ல இருக்கு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் சிக்கன் பேன் கேக். இது ஆக்சுவலாக வந்து கிரைண்ட் பண்ணியும் செய்யலாம், இல்லை சிக்கனை பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டும் செய்யலாம். ஓகே ஓகேவா. நான் அது வந்து கிரைண்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏன்னா சாப் பண்ணி போடும்போது சரியாக வேகுது வேகலைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணதால் ஈஸியாக வெந்துடும். உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு ஓகே வெந்துருச்சுன்ற ஃபீலில் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். லிட்டரலாக அந்த ஒரு வடை சைஸ்க்கு ஒன்று வந்துட்டீங்களே. ஆமாம், ரவுண்டா பேன் கேக். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வைங்க. சூப்பர். இது அப்படியே அழகாக குக் ஆகும். எவ்வளோ நேரம் அது எடுக்கும் சொல்லுங்க? இது ஆவரேஜாக இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி 6 to 6 minutes 12 minutes இருக்கும். 12 minutes. ஓகே, so fine. 12 minutes. இது மேலே நம்ம வேணும்னா சீஸ் கிரைண்ட் பண்ணி கூட போடலாம். சீஸ், ஆஹா, ரொம்ப சூப்பரா இருக்கும். சீஸ் போட்டாலும் டேஸ்ட் ஓகே ஓகே டெலிஷியஸா இருக்கும். சிக்கன் பேன் கேக் திருப்பி ஃபைங். என்ன பண்ணிட்டு இருக்க? தோ சீஸை திருவிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. நீங்க தான் சொன்னீங்களே. ஆனா சூப்பர் ஜெய். ஃபர்ஸ்ட் எண்ணெய் எதுவும் தெரியாது, உப்பு எதுவும் தெரியாது, சுகரும் உப்பும் எதுவும் தெரியாது. இன்னைக்கு சீஸை திருகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்ல. வளரல, அப்படியே growth நல்லா இருக்கு. பிரெயின் growth ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரெயின் growth அப்படியே மிக்சர் இருக்குது, நீங்களே பண்றீங்களா? கையில வலிக்குது. ஓகே, இது வந்து லோ ஃப்ளேம்லயே இது குக் ஆகட்டும். ஓகே, ஸோ இந்த சீஸ் திருவறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு so tired. I'm very tired actually. அதே தான் எனக்கு நல்ல விஷயம் எடுத்து கொடுத்துருக்கேங்க. ஸோ இந்த டயர்ட்னஸோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி தேவைப்படுது எனக்கு, உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் அப்படியே ஸ்டே கான்சென்ட்ரேட்டட், ஓகேங்களா? அண்ட் நிறைய கொஷின்ஸ்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் அவேர்னஸோட இருந்தீங்கன்னா தான் எல்லா விஷயம் பதில் சொல்ல முடியும், எல்லா டிஷ்ஷும் நீங்கள் பார்த்து பண்ண முடியும். வரலாமா? சீஸ் திருவிட்டு பாருங்க, யூஸ் பண்ணுங்க. ஜெய் ஒரு வேலை பண்ணியிருக்கான். ஆமாம், நம்மளோட பேன் கேக்க சீஸ் பேன் கேக்கா மாத்தினது ஜெய் தான். நான் தான். ஆனா நீங்க நான் திரும்ப ஒரு விஷயம் கவனிச்சேன், தண்ணி எங்கன்னு தெரியாதுன்றீங்க பாத்தீங்களா? தண்ணி கூட எனக்கு தெரியாது. தெரியுமா உனக்கு? சொல்றாங்க பாருங்க, உனக்கு தண்ணிலாம் தெரியும், சுகர் எதுவும் சால்ட் எதுவும் தெரியாது. ஸோ யூஸ்வலா கிச்சன் வேலை உள்ள போகாதவங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு. நோ ஐ கேன் ஏபிள் டு குக். நான் 4-5 டிஷ் செய்வேன் எங்க வீட்டுல, வேற லெவல்ல பண்ணுவேன். இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். அது வேகிறதுக்குள்ள மனசில் ஆடலாம். எப்படி ஆடலாம்? ஆள்தான் 1 2 3 4. அரிக்கிற கலரை கட்டிக்குமா கண்ணா ஒத்துக்குமா அந்த சூடு கண்ணா அந்த சூடு அந்த சூடு இப்படின்னு ரஜினி போடுவோமா? இப்படி பண்ணுவாரேன். சும்மா இப்படி போடுவோமா? ரெடி 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 1 2 3 4. ஓகே, எடுத்துறலாம். நம்ம அந்த சூடு கண்ணா அந்த சூடு கண்ணா வேட்டையன் சூடு அந்த சூடு அடி 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 பிடிக்க வந்தல்லே நம்ம சொன்னோம் மனசுலாயி அதை எடுத்துட்டு வந்து போடுங்க. அப்படி அவ்வளோதான், நம்மளோட வாவ் சிக்கன் சீஸ் பேன் கேக் ரெடியா இருக்கு. ஜெய், இதுல கொஞ்சம் ஆனியனை போட்டுடலாமா? எஸ், உங்க கையால அது ஆனியனை போடுங்க. பார்க்கறதுக்கு நிஜமாலே ரொம்ப கலர்ஃபுல்லா பயங்கர அட்ராக்டிவாக வச்சுருக்கீங்க நீங்கள்.
நம்ம மக்கள்லாம் இன்னைக்கு இந்த டிஷ்ஷை பார்த்துட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ண போறீங்க. அண்ட் நான் இப்போ சாப்பிட போகிறேன். எல்லா வாட்டியும் உங்களோட வந்து நான் இதில் லைட்டாக லெமன் கொஞ்சம் எடுத்து புடிஞ்சு விட்டுட்டு இந்த லெமன் இல்லை லெமோனே அக்கண்ணா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் கபாபு சாப்பிடணும் தான். ஜெய் நம்மளோட சிக்கன் கபாப். ஓகே ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு மார்க் போட போகிறேன். எங்க குச்சி. ஸோ வந்து எனக்கு ஒரு குச்சி கூட. உங்களுக்கு எது குச்சி? சரியா மார்க் இல்லைன்னா 2 உதைக்க. நல்லா இருக்கு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்டிவா இந்த மாதிரி அழகா பிரசன்டேஷனுக்கு ஐ வில் கிவ் யூ 10 out of 10. கிளாப். சூப்பரே. அடிச்சுக்கோ. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்றேன். இதுக்கு நமக்கு எப்பயுமே தேவைப்படுற கரண்டி தேவையில்ல. கையை வளர்க்காம கரெக்ட் அப்படின்ற மாதிரி நான் கையிலே சாப்பிட்டுக்கிறேன். கலக்குது என்ன நல்லா இருக்கு. 10 out of 10. அடிச்சுக்கோ. சிக்கன் கபாப் வந்து சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி வந்து thank you. சிக்கன் கபாப் செமையா இருக்கு. பேன் கேக் அடுத்தபடியாக இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். டேஸ்ட் சொல்ல தெரியலையா? இன்னும் ஃபுல்லாவே சாப்பிட்டு சொல்லேன் பொறுமையா. நான் அப்படி ஓரமா உட்கார்ந்துருக்கேன். நல்லா இருக்கா? அந்த நீங்க ஆட் பண்ண முட்டை இப்பதான் எனக்கு புரியுது. லைட்டா முட்டை டேஸ்ட் வித் சிக்கன் கரெக்டா ஒரு டாமினேஷன். இதுக்கு நான் டெஃபினட்டா வந்து 10 out of 10 போட்டே ஆகணும். பட் எனக்கு 2 வந்து எது ஃபேவரட்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கபாப் ரொம்ப ஃபேவரட். ஏன்னா வந்து அது என்ன சொல்றது எக்ஸாக்டா நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ பின்னிட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் காய்ஸ் நிஜமாலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டேன்னா நான் எல்லாத்தையுமே இந்த டைம்ல சாப்பிட்டுருவேன். ஸோ இது வந்து பசிக்கிற நேரம் இல்லைங்களா? எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. டெஃபினெட்லி வந்து இந்த மாதிரி டிஷஸ்லாம் நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ரொம்ப அழகாக ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு 40 minutes முடிச்சிட்டீங்க இல்லையா? முடிச்சிட்டோம். சீக்கிரமே 20 minutes தான் ரெண்டுமே செய்யறதுக்கு. சிக்கன் கபாப் செய்யும் முறை. மிக்சியில் சிக்கன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், உப்பு, வெங்காயம், எலுமிச்சை சாறு சேர்த்து அரைத்து கொள்ளவும். பின்பு கபாப் குச்சியில் குளக்கட்டை போல் பிடித்து எடுத்து தவாவில் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்தால் சுவையான சிக்கன் கபாப் தயார். சிக்கன் பேன்கேக் செய்யும் முறை. மிக்சியில் சிக்கனை அரைத்து ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ளவும். பின்பு வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கரம் மசாலா, முட்டை உடைத்து ஊற்றி சேர்த்து கொள்ளவும். பின்பு மைதாவையும் சேர்த்து கொண்டு நன்றாக பிசைந்து கொள்ளவும். பின்பு தவாவில் வட்டமாக போட்டு சீஸ் தூவி இறக்கினால் சுவையான சிக்கன் பேன்கேக் தயார். அவ்வளோதானே. டிஷ்ஷஸ் வேறு ஏதாவது செய்கிறீங்களா? நான் ஒன்றும் ½ hour எக்ஸ்ட்ராவாக கேட்கவா? வணக்கம் சொல்லலாம். ஓகே நேயர்களே, ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த எபிசோடில் டான்னு நமக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காந்துடுறீங்க. நாங்களும் வித்தியாசமான டிஷ்ஷஸ் வந்து அப்படி தூக்கி போடுறோம், அப்படியே கேட்ச் பண்ணுங்க. ஸோ இத்துடன் நாங்கள் 2 பேரும் விடைபெறுகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் விஜே இந்த பக்கம் வந்து சுபா. ஓகே கைஸ், பாய், டாடா, பார்க்கலாம். பாய்.